ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆனி குருஜி சேனல். இல்லைங்க, நம்மள இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அணியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ அந்த அனிமையை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. ஸோ 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு வீடியோ வந்து லான்ச் பண்ணியிருந்தேன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸாக போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட், அதாவது நிறைய வந்து அனிமே மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ என்னென்ன மூவிலாம் ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நிறைய தமிழ் அனிமே அப்டேட்ஸுமே கிடச்சிருக்கு. ஸோ என்னென்ன அனிமே அப்டேட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சிலர் தான் தேவைப்படுறீங்க. கிட்டத்தட்ட 280 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுறீங்க. ஸோ பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அனிமே இருக்குடா அப்படின்னு கேட்டு சொன்னீங்களே, என்னடா அனிமே அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ நம்மளுடைய டெத் நோட் தாங்க. டெத் நோட்டை பற்றி பேசவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. ஸோ டெத் நோட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. வாரம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ எல்லா வியாழக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெத் நோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ 2 எபிசோடு எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கோஸ்ட் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு மட்டும்தான் முதல்ல மொக்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக போக அதுவுமே நம்மளுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா பழக்கப்படும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பழக்கப்பட்டுருச்சுன்னே சொல்லிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அந்த பேக்ரவுண்டில் வர அந்த மியூசிக் தீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு வந்து ஃபீலாக இருக்குது. ஸோ ஆனால் அனிமே டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே ப்ராஜெக்ட் வந்து விட்டுருந்தானுங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமையோடைய அந்த டப்பிங் குவாலிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விடுற அனிமைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தரமான நிறைய தரமான அனிமே ஸ்கிரிப்டாக தான் கொண்டு வரானுங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் டீமன் ஸ்லேயர். ஸோ 5 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. 5 எபிசோடு மேலே இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கட்டும், ஸோ வாய்ஸ்க்கு கேஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருக்கிற வாய்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா கிரன்ச் ரோலில் நம்ம வேறு வாய்ஸ் பார்த்துருப்போம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோடில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட்லேயே அதுவே மேட்ச் ஆயிடுச்சு, அதுக்கே பழக்கப்பட்டுருச்சுன்னே சொல்லிடலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அனிமே. ஸோ டீமன் ஸ்லேயர் சீசன் 1 நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணுவானுங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக் வந்து 3 எபிசோட் விட்டானுங்க. செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எபிசோட் தான் விட்டுருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 2 எபிசோட் தான் விடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெத் நோட்டு கதைக்கே வருவோம். டெத் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 6.5 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டா, என்னென்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய அட்டாக் அண்ட் டைட்டன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அட்டாக் அண்ட் டைட்டன் த லாஸ்ட் மூவி அப்படிங்கிற இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. கம்மிங் சூன் இன் இந்தியன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பேனருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஒரு போஸ்டருமே வச்சிருக்கானுங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கோம்னா நம்ம கடைசி தாங்க நம்ம எரன் நேகரோடைய ரம்லிங் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது முடியறதுக்காண்டி மிகாசா எல்லாம் போராடுவாங்கல்ல. ஸோ அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கடைசி மூவி. அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட இந்தியன் தியேட்டர்ஸ் வந்து போட போகிறானுங்க. அதெல்லாம் விட ப்ரோ தமிழில் விடுவானுங்களா அதை முதல் சொல்லு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது யார் விட போகிறானுங்க அப்படின்னு தான் அந்த இதை பொறுத்து இருக்குது. நம்மளுடைய அனிமே டைம்ஸோட ரைட்ஸ் வாங்கி அந்த தமிழ் டப்பை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் ஒரு பெட்டரு. அப்படி இல்லை இவங்களே புதுசாக பண்ணாலும் பெட்டர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவானுங்களான்னு தெரில. தேட்டரில் இந்தியன் தேட்டர்ஸ்ன்னு சொல்லி பொதுவாக சொல்லியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ தமிழோட சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஜாப்பனீஸில் விடுவானுங்க, ஹிந்திக்கானா விடுவானுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி சைடில் நிறைய பேர் இருக்கானுங்க, அவங்கள பார்க்க வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப்பு விட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க வர்றதுக்கு. ஸோ தமிழ் டப்பு வரும் மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அனிமையும் ரிலீஸ் ஆகுது தேட்டரில். ஸோ என்ன மூவி அப்படின்னா இந்த கலர்ஃபுல் சேஜ் த மூவி மிக்கு ஹூ கேன் சிங் அப்படிங்கிற இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 29 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தேட்டரில் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜாக ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டரில் அவைலபிள் ஆக போகுது. ஸோ எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதே நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு நல்ல அனிமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அனிமே குட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தானுங்க. ஸோ மிக்குங்கிற பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட முடியாமல் ஆயிரும். ஸோ அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி மற்ற இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேர்ந்து அவங்களோட மோட்டிவேஷன் மூலியமாக திரும்ப பாட ஆரம்பிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 29 ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஐமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டருங்கிற பாருங்க. ஸோ டிக்கெட்டை புக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயின்சா மூவி. ஸோ செயின்சா மூவி த ரெசார்க் அப்படிங்கிற இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 26 செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இதோட ரன்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவி தான். நான் ஃபேன்ஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெக்வஸ்ட்டாக வச்சுதான் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் விட்றானுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஜம்ப் ஃபெஸ்டால தான் அனௌன்ஸ் பண்ணானுங்க இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26 ரிலீஸ் ஆக போகுது. செயின்சா மேன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த மூவியை கண்டிப்பான முறையில் போய் தேட்டரில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு அனிமே. ஸோ இந்த 26 செப்டம்பரில் தான் நம்மளுடைய சின்சான் மூவியுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு சம்மந்தமாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு போஸ்டர் மாதிரி விட்டுருக்கானுங்க. ஸோ நம்ம இந்தியன் கேரக்டர் ஹரியானா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போட்டிருக்க மாதிரி ஸோ இந்தியன் கேரக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஸோ தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை புக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி லிங்கையுமே கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா சின்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து இப்போ அவைலபிள் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செக் அவுட் பண்ணல அப்படின்னா நீங்கள் போய் இந்த டிக்கெட்டை வந்து இன்னும் புக் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் இப்போ டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா போய் புக் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 26 போய் வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன மூவி வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு மூவி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்தியன் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகிற மாதிரி என்ன மூவி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனோட ஹிடன் யூனிவர்சிட்டி ப்ரீமெச்சூர் டெத் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் தேட்டர்ஸ்க்கும் கொண்டு வர போகிறானுங்களாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அதாவது ஜப்பானில் ரிலீஸ் ஆயிடுச்சு, அப்புறம் யூஎஸ்ல ரிலீஸ் ஆன மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் தேட்டர்ஸ்க்கும் எஸ்பெஷலியாக கொண்டு வர மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ வந்தால் எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட கதை ஸ்டோரி ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய கோஜோட பாஸ்ட் லைஃப் அவன் வந்து பிறந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ட்ரைனிங் பீரியட்லேருந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அதோட கதையாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு கதை தான். ஸோ அது ஆல்ரெடி நம்ம சீசன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அதை தான் ஃபஸ்ட்டு 8 எபிசோடு அதை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 8 எபிசோட சுருக்கி அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூவியாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ தேட்டரில் போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான ஒரு அனிமே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நிறைய அனிமே அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய டீமன் ஸ்லேயர்லேருந்து போயிடலாம். ஸோ டீமன் ஸ்லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ கொரியாவில் ரிலீஸ் ஆகிருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு வாலிபர், அதாவது நம்ம யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ஜன் ஹூ அப்படிங்கிறவருக்கு 24 வயசு ஆகுது. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோன்லேயோ இதுலேயோ வந்து பார்த்தீங்கன்னா அதை படம் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இல்லீகலாக வெளியிட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரியன் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பைரசி பண்ண காரணத்தினால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 years வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ ஜெயில் தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரில் இந்த படம் ரிலீஸ் ஆகில வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ரிலீஸ் ஆகும்போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணானுங்க. அங்கே இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே தூக்கினானுங்க. 200க்கு மேலே அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரோட லீக் பண்ண காரணத்துக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேனே பண்ணிட்டானுங்க பெர்மனெண்ட்டாக. ஸோ ரெக்வஸ்ட் போட்டாலும் அவங்கள அக்செப்ட் பண்ணுற மாதிரி கிடையல.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைரட்டிங் வெப்சைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செக்யூராக வந்து இந்த படத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா வந்து அனிமேட்டட் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி காசு பண்ணி விடுறானுங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி இதுக்குமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தப்பும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டும் கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரெய்லர் தாங்க ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரி ஹிந்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படி பண்ணி செக் அவுட் பண்ணி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டீமன் ஸ்லேயரோட ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகலே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன தமிழ் ட்ரெய்லர் தான் நம்மளுக்கு வந்து சஜஷனில் கிடச்சி. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா காணோம். கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் கதறிட்டு இருக்கானுங்க ஹிந்தி ட்ரெய்லர் இன்னும் வரவே இல்லைன்னு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரோட ஹிந்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எனக்குமே வந்து அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா தமிழுக்கு இவ்வளோ வேகமாக டக்குன்னு விட்டுட்டீங்க, நம்மளை தானே கொஞ்சம் பின் தங்கி வச்சிருப்பானுங்க எல்லாத்துலேயுமே. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாக மூவ் பண்ணுறாங்களோ என்னமோ. ஸோ தமிழ் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ட்ரெய்லரை ஃபஸ்ட்டு விட்டுறதுனால ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபஸ்ட்டு விட்றானுங்கடா நம்ம போய் பார்க்கணும்டா அப்படின்னு இந்த கவர் பண்ணுறானுங்களோ என்னமோ. ஸோ என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரில் இன்னொரு அப்டேட்டுமே இருக்குது. ஸோ டீமன் ஸ்லேயருங்கிற இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாமினேட் ஆயிருக்கு. ஸோ ஆஸ்கார் அவார்டுங்கிறது ஒரு பெரிய அவார்டு. ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நாமினேட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்துருக்கு இந்த மூவி. ஸோ பெஸ்ட் அனிமேட்டட் மூவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் இப்போதைக்கு நாமினேட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய சைட்லேருந்து நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய டீமன் ஸ்லேயருங்கிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாமினேட் ஆகிருக்கிறதும் இல்லாமல் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோளும் கூட. ஸோ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கையும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபயர் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து இன்னும் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மூவிக்கான இப்போ வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த போஸ்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் ஜனவரி மாதத்தில் கண்டிப்பான முறையில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோம்னா நம்ம டானாடானை பற்றி பார்க்க போகிறோம். டானாடான்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூ விஷுவல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த விஷுவல் போஸ்டரு. ஆனால் டானாடான்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். தமிழ் டப்பில் பாருங்கள் வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டானாடானில் என்னென்னலாம் ஒரு பண்ண ஆட் பண்ண முடியும், ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்து யோசிச்சு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைலாம் பேசலாமா ஒரு அனிமேல, இந்த வார்த்தைலாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18+ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அனிமே தமிழ் டப்பில் வந்ததுலேயே ஒரு சிறந்த அனிமேனா டாண்டாடான் தான் சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சீசன் 1 ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா தரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி இல்லாமலா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமையெல்லாம் நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா டானாடானா கண்டிப்பான முறையில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தமிழ் டப் வந்து இப்போ கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு 5 எபிசோடு வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணாதவங்க கிரன்ச்சிரோல போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு அனிமே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அனிமே பார்த்துருப்பீங்க. டீமன் லார்ட் ரீட்ரை அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 தான் விட்டுருந்துருப்பானுங்க. சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்திருக்காது. ஸோ அது என்ன அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணானுங்களா தெரியாமல் பண்ணானுங்களான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் பண்ணுறானுங்க. சீசன் 1 தமிழ் டப் வந்து பார்த்தீங்கன்னா சூனில் வந்து ஆட் பண்ணிடுவோம், கம்மிங் சூனில் வந்து ஆட் பண்ணிடுவோன்ற மாதிரி கிரன்ச்சிரோல்லேருந்தே போஸ்டர் போட்டிருக்கானுங்க. ஸோ கண்டிப்பான முறையில் தமிழ் டப் கண்டிப்பான முறையில் ரிலீஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ரிலீஸ் ஆகல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 பார்க்கலே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 வந்து ஆல்ரெடி நான் இங்கிலீஷ் ஜாப்பனீஸ்லேயே பார்த்துட்டேன். ஸோ சீசன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு சீசன் பார்க்காம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது இல்லையா. அதனால் ஜாப்பனீஸ்லேயே பார்த்துட்டேன். சீசன் 1 வந்துச்சுன்னா மறுபடியும் கூட செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறப்பறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அனிமே அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தானே நம்மளுடைய ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு 9 PM வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் ரிலீஸ் ஆகும் கார்ட்டூன் நெட்வொர்க்கில். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப் கொண்டு போவானுங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பயம் இருக்குன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பு மோசமாக பண்ணாமல் இது வரைக்கும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணாமல் டக்குன்னு இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல தமிழ் டப்பு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தானுங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனிமே, நிறைய ஃபேன் பேஸ் உள்ள அனிமையும் கூட இது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மொக்கையாக பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டும்.
ஸோ மெயின் கேரக்டர் எல்லாருக்குமே நல்ல கேஸ்டிங் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய எந்த டப்பிங்கே மறுபடியும் பண்ணாமல் இருந்தால் சரிதான். நம்மளுடைய ஒன் பீஸுக்கும் நம்மளுடைய மை ஹீரோ அகாடமிக்கும் ஒரே டீம் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிராகன் பாலுக்கு தான் வேற டீம் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் வேற டீம் கொடுத்து மெயின் கேரக்டருக்குலாம் வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே வயசு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 ஒரு மெயின் கேரக்டர் கேட்கல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழுத்து போகிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்லா இருக்கும். ஆல்ரெடி பண்ணியிருப்பானுங்க. ஸோ நம்ம போய் ரெக்வஸ்ட் வச்சு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயர்லேருந்து இன்னொரு விஷுவல் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க நம்மளோட நெசுகோவோடது. ஸோ செப்டம்பர் 12 வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா இந்தியாவில். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நெசுகோவோடைய ஒரு போஸ்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ டீமன் ஸ்லேயர் செப்டம்பர் 12 வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்றது மட்டும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கேனன் ஒரு அனிமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ரீட்டைல காஸ்ட் பண்ண போகிறானுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் பாரத் அப்படின்ற ஒரு டிவி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா விடுவானுங்களே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் பார்த்துருப்போம். இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எக்ஸ்க்ளூசிவாக இந்த அப்டேட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்றது வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்டேட் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனையும் நம்ம கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களை பெறுவது நான் உங்கள் அனி குருஜி.